கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் தேவனாய கர்த்தாவே, கிருபையாயிருப்பீராக, இரக்கமாயிருப்பீராக. இதோ இந்த வேளையிலோ கர்த்தாவே, தங்களுக்கு அருமையானவர்களை பறிகொடுத்து விட்டு நடுத்தருளிக்கிற இந்த குடும்பத்தை கட்டுவிப்பீராக. ஆண்டவரே, எல்லையிட்ட சமாதானத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, சிறு குழந்தைகளை அணைத்துக் கொள்வீராக. தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. வியாதியிலே துன்பப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, வியாதியிலிருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. துன்பத்திலிருந்து விடுதலையை கொடுங்க தகப்பனே. பராக்கிரமசாலிகள் ஆண்டவரே கர்த்தாவே, சூத்திர கர்த்தாவே, எழுந்திருக்க மாட்டாதபடி செய்கிற கர்த்தாவே, மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய செய்தி மூலமாக ஆண்டவர் அநேகம் பேரை தொடுவீராக. உம்முடைய நியாய தீர்ப்பு நெருங்குவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்புமாயிருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போவதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவராக இருந்தார்கள். சீயோன் குமார்த்திகளே 24, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புகள். போர்முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களில் வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே. யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிட்டே என்று புலம்பல் பாடினான். தாவீது ராஜா என்கிற ஒரு உத்தமர், தாவீது ராஜா என்கிற ஒரு படைத்தளபதி, தாவீது ராஜா என்கிற ஒரு கர்த்தருடைய பக்தன், தாவீது ராஜா என்கிற ஏழ்மையிலிருந்து உயர்த்தப்பட்ட ஒரு மனிதர், தாவீது ராஜா என்கிற கர்த்தரை எப்பொழுதும் அவர் முன்பாக வைத்து கொண்டிருந்தவர், தாவீது ராஜா என்கிற கர்த்தருக்கு பயப்பட்டு தீவினைகளை அகற்றின மனிதன். ஒரு மனிதன் இப்பொழுது அவரை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். உடனடியாக அவருக்கு செல்வாக்கு கிடைக்கவில்லை. உடனடியாக டிஜிபி போஸ்ட் கிடைக்கவில்லை. உடனடியாக பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட் கிடைக்கவில்லை. நீண்ட நாட்கள் ஆனது. அவர் ஓடுகிறார், சாடுகிறார். அவருக்கு முதல் எதிரி யார் என்றால் அவருடைய மாமனார் தான், சவுல் தான் முதல் எதிரியாக இருக்கிறார். இந்த தாவீது ராஜாவை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட வேண்டும். அவன் எங்கிருந்தாலும் அவனை பிடித்து அவனை க்ளோஸ் பண்ணால்தான் தனக்கு வாழ்க்கை என்று ஒரு நெறிக்கு வந்து விட்டார், ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் சவுல் என்கிறவர். இந்த சவுலுக்கு இந்த தாவீது ராஜா ஒரு கெடுதியும் பண்ணவில்லை. ஆனாலும் இந்த சவுல் இந்த தாவீதை நெருக்கி கொண்டே இருக்கிறார். 2 தடவை அந்த சவுலை தாவீதினுடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். 2 தடவையும் அவரை மன்னித்து அவருக்கு உயிர் பீச்சை கொடுத்தார். யாராயில் இப்படி செய்வாங்களா ஐயா? எதிராளி வந்து உன்கிட்ட வந்து நிற்கிறான் ஐயா. ஆனால் அவனுக்கு நீ நன்மை செஞ்சு வீட்டில் கூப்பிட்டு நீ அவனுக்கு தண்ணி கொடுத்து அவனுக்கு மோர் கொடுத்து அனுப்புயா. அப்படி யாரும் உண்டாயா? கிடையாது. மாட்டிக்கிட்டானா ஒரே சந்தோஷம். மாட்டிக்கிட்டானா எனக்கு எதிராக வந்தான்ல, பஞ்சாயத்து போர்டு சீட்டில் கேட்டான்ல, நின்னான்ல, இன்றைக்கி தோத்தானா, விழுந்தானா, சந்தோஷம். ஆனால் தாவீது ராஜா 2 தடவை சவுலை ஒப்பு கொடுத்தாருயா. ஆனால் அவனை மன்னிச்சு விட்டாயா. அவன் தாயா தாவீது ராஜா. இப்போ என்ன ஆயிட்டு? யுத்தத்தில் சவுல் ராஜாவும் யோனத்தானும் இறந்து போகிறாங்க. இப்போ தாயா கருப்பு கொடி ஏற்றுறாரு. என்ன கருப்பு கொடி ஏற்றுறாருயா? அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறான், இஸ்ரவேலின் குமார்த்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புகள். ஐயா, வாழ்நாள் ஃபுல்லாக தன்னை விரட்டி அடித்த சவுல் இப்போ இறந்து போகிறாய்யா. ஆனால் தாவீது ராஜா சொல்கிறான், எப்பா கருப்பு கொடி ஏந்துப்பா, முத ராஜாவாகி உனக்கு அழகான உடையை தரிப்பிச்சவன், உனக்கு நல்ல நெல்மணிகளை விளைய செஞ்சவன், நீ எப்படி வாழ வேண்டும், எந்த வயசில் எந்த உடையை உடுத்து வைக்க வேண்டும், ஒரு கல்யாணம் எப்படி நடக்கணும், எந்த காரியம் எப்படி நடத்தி வைக்கணும், அழகாக கற்றுக் கொடுத்து, முறையாக கற்றுக் கொடுத்து, பாட்டு பாட கற்றுக் கொடுத்து, கிண்ணறம் வாசிக்க கற்றுக் கொடுத்து ஒன்னெல்லாம் படிப்பிச்சானே. அந்த சவுல் இறந்து போனாரப்பா. அந்த ராஜா கருப்பு கொடி ஏற்றுப்பா, கருப்பு கொடிக்கு ஏற்று. அவன் செஞ்ச நன்மைகளை மறந்துடாத. அவன் இவ்வளோ எத்தனை யுத்தத்துக்கு உங்களை வெற்றி கொள்ள செஞ்சான். தேவனாய கர்த்தர் உங்களை திருப்பினான். அவனுக்கு எனக்கு விரோதங்கள் இருக்கலாம், ஆனால் அவன் செஞ்ச நன்மைகளை நான் மறக்க மாட்டேன். அவன் ஜனத்துக்கு ரொம்ப நன்மை செஞ்சுருக்கிறான். ஜனங்களை வாழ வச்சுருக்கிறான். ஜனங்களை யுத்தத்துக்கு பழப்பிச்சிருக்கான். MA BCom படிக்க வச்சுருக்கான். அந்த ஆட்சியை நான் குறை சொல்ல மாட்டேன். இன்றைக்கி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அரசியல் இருக்கிறவங்க இழந்தவங்க இருக்கிறவங்களை குறை சொல்கிறான். இருக்கிறவன் இழந்து போனவனை குறை சொல்கிறான். இதுதான் இன்றைக்கி அரசியல்.
ஆனால் அந்த காலத்தில் தாவீது ராஜா அழகாக அரசியல் பண்ணாயா. ஒரு எதிராளி இவனை வரக்கூடாதுன்னு நினச்சானோ ஓட ஓட விரட்டினானோ அவன் இறந்து போகிறான். இவன் அவனுக்காக கருப்பு கொடி ஏந்துறான் ஐயா, கருப்பு கொடியை பிடிக்கிறான். ஐயோ யோனத்தானே, ஐயோ சவுலே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் போயிட்டீங்களே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே. நீங்கள் செத்து நான் அரசாளன்னு நினைக்கலையா, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் விழுந்து போவீன்னு நான் நினைக்கலையா. என்னையா ஓட்டிய ஒண்டர்ஃபுல் காட்டியா, எவ்வளோ அருமையான இருதையா. உன் எதிராளி என்றைக்கும் வீழ்ந்து போகணும் அப்படின்னு ஒரு நாள் நினைக்காத. அவன் நல்லா இருக்கட்டும், ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருயா, நீ எவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பாய்யா. தாவீது ராஜா அந்த இருதயத்தை வச்சுருந்தாய்யா. அங்கே சவுல் ராஜா இறந்து போனோன்னு புலம்பல் பாடுறான். ஐயோ இஸ்ரவேல் குமார்த்திகளே, உங்கள் தாமரத்தை சிறப்பாய் விடுவித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தருவித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். போர்முகத்தில் பராக்கிரமசாமிகள் விழுந்தார்களே, யோனத்தானே, யோனத்தானே. என்ன புலம்பல் ஐயா. இதுதான் ஐயா மனிதநேய ஐயா. மனிதநேயத்துக்கு வாயா. கல்லான இருதயத்தை நீக்கி போடியா, சதையான இருதயத்தை கொடுயா. எதிராளி என்று இங்கே பார்க்கின்ற வேளையில் அவ்வளவு இடும்பு செய்தான் சவுல் ராஜா தாவீதுக்கு. ஆனால் அவன் இறந்த உடனே 3 நாள் துக்கத்தை அனுபவிக்கிறான். ஐயோ என் சகோதரனே சவுலே, யோனத்தானே புலம்புகிறான். அந்த இஸ்ரேல் தேசத்து ஜனங்கள்லாம் சொல்கிறான், நீ எப்படியோ இருந்திருப்பா, உன் வாழ்க்கையில் அழகான ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு மேலே எவ்வளவு நகை, எவ்வளவு உடை, எவ்வளோ உங்களை சிறப்பாக வாழ வச்சான். ராத்திரியெல்லாம் உங்கள் தூக்க வச்சு அவன் படை வீரர்களை வச்சு அங்கே காக்க வச்சுக்கிட்டு இருந்தானே. இந்த சவுல் ராஜாவுக்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்துங்க, நீங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்துங்க. யார் சொல்கிறாயா? உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருந்தான், சவுலுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருந்தான் தாவீது ராஜா. அப்பேற்பட்டவன் அந்த பாயிண்ட்டை கொண்டு வாரான். இன்றைய தினத்திலும் எந்த குடும்பமாவது விழுந்து போய் இருக்கிறதா? உனக்கு உதவி செய்த குடும்பம் விழுந்து போய் இருக்கிறதா? நீ அவங்கள என்ன நினைக்கிறா? நல்லா வேணும்னு நினைக்கிறியா? தப்பான காரியம். ஐயோ ஒரு காலத்தில் நான் படிக்கிறதுக்கு என் பிள்ளைக்கு 100 ரூபா கொடுத்தாங்களே, இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறாரே. ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு காலத்தில் எங்கள் அக்கா வீட்டார் எங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சாங்க, இன்றைக்கி வீழ்ந்து போனாங்க. ஏசப்பா அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யுங்க. யாருக்காயிலும் ஒன்றாகிலும் வருமானால் நீ தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கின்ற போது கர்த்தர் அதை பார்க்கிறார். தாவீது ராஜாவுடைய இந்த புலம்பல் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது. ஐயா தாவீது இப்படி சவுலுக்காக புலம்புகிறான். ஓட்டிய ஒன்றரை சன், என்னுடைய மகனுக்கு இவ்வளவு அருமையான இருதயமா. 40 வருஷம் அவனை அரசாட்சி பண்ண வைத்தார் ஐயா. அவன் 40 வருஷம் அவன் விரும்புகிற இடத்துலலாம் அரசாண்டான். அவன் எவ்வளவோ பொன் ரத்தனங்களை சேர்த்தான். காரணம், எதிராளிக்கும் துக்கப்பட்டு கருப்பு கொடி ஏந்துங்கள் என்று தன்னுடைய ஜனங்களை அவன் அங்கே ஏந்த வைத்தான். ஜனங்களை அங்கே புலம்ப வைத்தான். அவனுக்காக வியாகுலப்பட்டான். இன்றைக்கு உன்னுடைய நிலைமை என்ன? உன்னுடைய காரியம் என்ன? யாராவது விழுந்து போனால் நகைத்து கொண்டு இருக்கிறாயோ, துகைத்து கொண்டு இருக்கிறாயோ? இல்லை, கர்த்தருக்கு அது பிடித்தமான காரியம் அல்ல. உங்களை சபிக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலும் கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற இருதயத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. நம்முடைய எதிராளிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுப்பாராக. தாவீது ராஜா வாழ்க. அவனுடைய இருதயம் அவிதமாக இருந்தது. கருப்பு கொடி ஏந்தினான். தன்னை பகைத்தவன் வீழ்ந்த பொழுது ஆசையாக அல்ல, துயரத்தோடு வேதனையோடு கருப்பு கொடி ஏந்தினான். இன்றைக்கு உங்களுடைய நிலைமையும் உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய மனது என்ன கூறிக்கொண்டிருக்குது யோசித்துப்பார். ஆண்டவரே அருமையான சத்தியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. தாவீது ராஜா எவ்வளோ உயர்ந்தவனாக இருந்திருக்கிறான் கர்த்தாவே. தன்னை பகைத்தவன் வீழ்ந்த பொழுது அவனுக்காக துக்கித்து அழுதான் ஆண்டவரே. துக்கித்து விசனப்பட்டான் கர்த்தாவே. நாங்களும் கூட எங்களுடைய வழிகளை சிந்தித்து கொண்டு உங்களுடைய சமூகத்தில் வர கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை பயக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை துன்பப்படுத்துறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களை ஆண்டவரை வெறுத்து ஒதுக்காதபடி உங்களுடைய சிலுவை பற்றி பிடித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த செய்தியை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.